இங்கே பாருங்க, சில மனுஷன் வார்த்தையை கேட்டு பயந்து இருக்கிறீங்கன்னா, அந்த வார்த்தையினாலே உங்களால் தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னா, அந்த நிலைமெல்லாம் மாறி நிம்மதியாக நீங்கள் தூங்குறதுக்காக ஒரு 10 ஜெப குறிப்புங்க. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 2 வாட்டி இதை பாருங்க, கேளுங்க. கொஞ்ச நேரம் முட்டி போட்டு அப்படியே ஜெபம் பண்ணுங்க, படுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். முதல் காரியம், சில விஷயத்துக்காக நீங்க ஜெபிச்சிருப்பீங்க. ஜெபிச்சிட்ட பிறகு பிசாசு பயத்தை கொண்டு வருவான். அதிலிருந்து என்னை மீட்டுக்குள்ள கிருபை கொடுங்கப்பான்னு நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, சூழல் எப்படியா இருந்தாலும் ஒரு மன உறுதியை கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு எதிர்மறையான சூழல் தான், ஆனாலும் ஒரு மன உறுதியை கொடுங்க, நீங்க என்னை பாதுகாப்பீங்க. அந்த நம்பிக்கையில ஜெபம் பண்ணிட்டு படுங்க. இந்த இரவு உங்களுக்கு நல்லா இருக்கும். 3வது, பயத்தை வெல்ற விசுவாசத்தை எனக்கு இந்த இரவே கொடுங்கப்பான்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. ராஷே கேபே அப்படி நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் நிச்சயமா அந்த விசுவாசத்தோடு உங்களை தூங்க வைப்பாரு. நாளைக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. 4வது, இதுக்கு முன்னாடி நிறைய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிருப்பாரு. அதை நினைச்சு இப்ப இருக்கிற பிரச்சனையும் ஆண்டவர் மாற்றுவாருன்ற நம்பிக்கையோடு கடந்த அற்புதங்களை வைத்து தேவனை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு படுங்க. நாளைக்கு அவர் அற்புதம் செய்வார். ஏமே. 5வது, நீங்க நல்லா இருந்தாலும் குடும்ப தைரியம் இல்லாம இருக்கும், குடும்ப பயத்திலே இருக்கும். என் குடும்ப பயம் மாறணும், என் குடும்பம் என்னை குறித்து கவலைப்படுற நிலைமை மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் குடும்பத்தை பார்த்துப்பார். 6வது பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மன வலிமை. உங்களெல்லாம் பார்த்து, உங்க குடும்ப சூழலெல்லாம் பார்த்து, அப்பா இப்படி இருக்காரு, அம்மா இப்படி இருக்காருன்னு பிள்ளைங்க நொந்து போயிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்பா அம்மாவை. நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறான்ற அந்த வலிமை நம்ம பிள்ளைகளுக்கு வரணும். அதுக்காக நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுங்க. கர்த்தர் பிள்ளைகளை பார்த்துப்பார். ஏமே. 7வது, சோர்வு நேரத்துல நமக்கு ஆறுதலே வராதுங்க. பிரச்சனை மேல பிரச்சனை எல்லாரும் கொடுப்பாங்க. அந்த நிலைமை மாறணும். சோர்வு நேரத்துல உங்க ஆறுதல் வேணும் ஆண்டவர், உங்க கிருபை வேணும் ஆண்டவர்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணிட்டு நைட்டு படுங்க. தேவன் அற்புதம் செய்வார். 8வது பாருங்க, நீங்க துணையா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் எனக்கு துணையா இருக்கீங்க. எப்போதும் எங்கேயும் என்ன நிலைமை ஆனாலும் என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா. அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். அது மாறிடவே கூடாது. அதை மையப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி நன்றி செலுத்திட்டு படுங்க. கர்த்தர் நாளைக்கு பார்த்துப்பார். 9வது, எதிரிகளை பார்த்து பயந்ததெல்லாம் போதும். எதிரிகளை பார்த்து பயந்து நடுங்கி குகையில ஒளிந்ததெல்லாம் போதும். எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார், நிச்சயம் உதவி செய்வார். அப்படி நினைச்சு கண்ணை மூடுங்க, தலகாணி மேல தலையை வைங்க, கர்த்தர் பார்த்துப்பார். 10வது, எலியா என்னதான் ஒளிஞ்சாலும், குகையில பயந்து இருந்தாலும் அந்த அம்மா வார்த்தையை கேட்டு கர்த்தர் மீட்டெடுத்தீங்க பாருங்க. அது போல என் குடும்பத்தை மீட்டெடுங்க, என்ன மீட்டெடுங்க, என் பிள்ளைங்களை மீட்டெடுங்கப்பான்னு சொல்லி 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 ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நாளை தினம் கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் உங்க கூட இருக்கார், கவலைப்படாதீங்க. காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கார். ஏமேன்.